ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆடி வெள்ளி பூஜை மற்றும் குத்து விளக்கு பூஜை, அப்புறம் பஞ்சகாவிய விளக்கு பூஜை. ஆடி மாதம் 4 வெள்ளியோ 5 வெள்ளியோ வருதோ, இதில் ஏதாவது ஒரு வெள்ளி நம்ம குத்து விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணலாம். அப்புறம் ஆடி வெள்ளி அனைத்து வெள்ளியிலையும் நான் என்ன பண்ணுவேன்னா, பஞ்சகாவிய விளக்கு வச்சு சாமி கும்பிட்டுப்பேன். இப்படி நம்ம கும்பிட்ற மூலயமா நம்மளோட பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். இந்த ஆடி வெள்ளினா பொதுவாக வெள்ளிக்கிழமைனா முத நாளே வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு நிலவாசலை சுத்தம் பண்ணி நீட்டாக தொளிச்சு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அப்படி நிலவாசல் மஞ்சள் குங்குமம் பழக்கம் உள்ளவங்க வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி நிலவாசலை நீட்டாக மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கோலம் போடுற இடத்துல காவி இருக்கும்ல, அதை தண்ணியில் கரைச்சிட்டு அப்ளை பண்ணிட்டு அதில் கோலம் போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக தான் கோலம் போட்டிருக்கேன். நான் கோலமெல்லாம் போட தெரியாது. நான் சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டிருக்கேன். நான் இப்படி தான் நிலைவாசலை கோலம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா என்ன பண்ணணும்னா, நம்ம எழுந்ததும் காலைல சமைக்கணும்ல, அதுக்கு முத நாள் நைட்டே அடுப்பை நீட்டாக சுத்தம் பண்ணி கோலம்லாம் பச்சரிசி மாவில் கோலம் போட்டு வச்சுருக்கேன். கோலம்லாம் போட்டு வச்சுக்கோங்க. எழுந்ததும் குளிச்சுட்டு நம்ம காலையில் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் இல்லை பிள்ளைங்களுக்கும் சமைக்கணும்ல, சமைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னா, ஊதுபத்தி காமிச்சு அடுப்பு சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா தான் நான் சமைக்கவே ஆரம்பிப்பேன். அன்றைக்கி வெள்ளிக்கிழமை நான் காலையில் சாமி கும்பிடல, ஈவினிங்காக தான் சாமி கும்பிட்டேன். இந்த பஞ்சகாவிய விளக்கு காலையில் ஏற்றக்கூடாது, சாயந்தரம் தான் ஏற்றணும். அது மாதிரி குத்து விளக்குமே சாயந்தரம் தான் ஏற்றணும். காலையில் குத்து விளக்கு பூஜை பண்ண மாட்டாங்க. நம்ம கிராமத்திலே எல்லா கோவில்லையுமே ஆடி மாதம்னா கண்டிப்பாக குத்து விளக்கு பூஜை பண்ணுவாங்கள்ல, அது கோவிலுக்கு போக முடியாதவங்க அது மாதிரி வீட்டில் குத்து விளக்கு பூஜை பண்ணிக்கலாம். நான் கோவிலுக்கு போக முடியாதனால வீட்டிலே வச்சு குத்து விளக்கு பூஜை பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னா, குத்து விளக்கு வச்சு அதுக்கு நைவேத்தியமாக என்ன பண்ணணும், ஏதாச்சும் ஒரு இனிப்பு பொங்கலோ இல்லை பாயாசமோ வச்சு பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன பண்ணணும்னா, வெத்தலை பாக்கு வச்சு சாமி கும்பிடணும். குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி 108 ஸ்லோகம் குத்து விளக்கு ஸ்லோகம் சொல்லி சாமி கும்பிடணும். அப்புறமா பஞ்சகாவிய விளக்கு எப்படி ஏற்றணும்னா, ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கணும். அதில் பஞ்சகாவிய விளக்கு வச்சு அதில் ஃபுல்லாக நெய் ஊற்றி திரி போட்டு பற்ற வச்சு பஞ்சகாவிய விளக்கு ஏற்றணும். இப்படி நம்ம வழிபாடு பண்ணுற மூலியமாக நம்மளோட அனைத்து பிரச்சனைகளும் தீரும்.